பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொருவரையும் அவர் ஒரு திட்டத்தோடும் ஒரு தீர்மானத்தோடும் அழைத்திருக்கிறார். இம்மட்டும் நாம் சில விஷயங்களை நன்மையாக, ஆண்டவருக்காக, கிறிஸ்தவ ஜனங்களுக்காக நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறோம். இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய வேண்டியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்துக்கிறதான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் விடுதலையை அனுபவிக்காதவர்களாக இருக்கிறார்கள். மனதில், சரீரத்தில், பொருளாதாரத்தில், சமாதானத்தில், சந்தோஷத்தில், இருக்கிற இடங்களில், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்காக ரொம்ப பிரயாசப்படுறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், வேத தியானம், அது இது நிறைய சொல்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, வேதம் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு அருமையானவர்களே, சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படிங்கிற விஷயத்துல பல காரியங்கள் அடங்குகிறது. இன்றைக்கு நாம் ஒரு காரியங்களை மேலோட்டமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து இதன் தலைப்பின் கீழாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், அதோடு மாத்திரமல்ல, வருகிற புதிய ஆண்டினுடைய முதல் சண்டே மாலை நாம் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்குமான ஒரு ஈவினிங் சர்வீஸும் ஒன்று நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், விடுதலை சாத்தியமே என்கிற தலைப்பின் கீழாக அது ஒரு பயிற்சி பட்டறையின் கூடுகையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்க வெற்றிக்காக, இல்லை உங்கள் வாழ்க்கையில சில காரியங்களை நான் ஜெயிக்கணும், இல்லை சகிக்கணும், எனக்கு எல்லா சூழலும் சமாதானமாக சந்தோஷமாவே தெரியணும் அப்படின்னு நீங்க விரும்புவீர்களானால் உங்களுக்கு தான் அந்த பயிற்சி பட்டறையானது. நிச்சயமா இந்த கூடுகளில் ஞானசானம் ஏற்பாடு செய்யப்படுகிறது, கம்யூனியன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கான சகல சூழ்நிலைகளும் உங்களை சிறப்பாய் ஒரு கர்த்தருக்கு பிரியமான விடுதலையான வாழ்க்கை செய்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக உங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே இந்த காணொலியை பார்க்கிற நீங்க இந்த தலைப்பின் கீழ் தான் உங்களுக்கான வார்த்தைகள் இருக்கும். உங்களை விடுதலையாக்கி வருகிற புதிய ஆண்டின் காலகட்டங்களில் வித்தியாசமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கும், ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கும், அநேகரை நீங்கள் விடுதலையாக்குவதற்கும் அது ஏதுவாக இருக்கும். ஆகவே நாங்கள் சீக்கிரத்தில் இதனுடைய தலைப்புகளான தகவலை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தருவோம். நீங்கள் அதோடு கூட இணைந்திருங்க. அதோடைய காரியங்களை ஒவ்வொரு காலங்களும் நான் உங்களோடு கூட எடுத்து சொல்லுகிறேன். முக்கியமான விஷயம், நாம் விடுதலைக்குத்தான் காத்திருக்கிறோம். சில விஷயங்கள் நம்மால் விடுதலையாக முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். அந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி சிறப்பாய், உண்மையாய் நீங்கள் விடுதலையாய் வாழ விரும்புகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தாமே ஒரு விடுதலையான வாழ்க்கைக்கு நேராய் நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, சரீரத்துல, ஆவி ஆத்மாவில ஒரு விடுதலையான வாழ்க்கையை விரும்புகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த வேளையில நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த ஊழியத்தோடு இணைத்தருளுங்க. அநேகரை விடுதலை ஆக்குவதற்கு, இவர்கள் விடுதலை ஆகவும் அநேகரை விடுவிக்கவும் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாய் மாற்றியவர்களும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இதன் தலைப்பின் கீழே நாங்கள் நிறைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். நீர் அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கான வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் தந்து விடுவித்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மீண்டும் தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் இதே காரியங்களை குறித்து பார்ப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.